தான் ஒரு புலி எனவும் வேட்டையாட வந்திருப்பதாகவும் போலீசாரிடமே தெரிவித்த சைக்கோ கில்லர் செந்தாமரை இவர்தான். கேரள மாநிலம் பாலக்காடு நென்மாரா பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளியான செந்தாமரை தனது மனைவி மற்றும் 2 மகள்களோடு வசித்து வந்தார். செந்தாமரை குடும்பத்தினருக்கும் பக்கத்து வீட்டைச் சேர்ந்த சுதாகரன் குடும்பத்தினருக்கும் பிரச்சனை இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் கடந்த 2019ஆம் ஆண்டு சுதாகரனின் மனைவி சஜிதாவை செந்தாமரை அரிவாளால் வெட்டி கொலை செய்தார். கொலையை பார்த்தவர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தினர் அளித்த தகவலின்படி போலீசார் செந்தாமரையை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் சில தினங்களுக்கு முன்பு செந்தாமரைக்கு ஜாமீன் கிடைத்தது. இதனை அறிந்த சுதாகரன் தங்கள் குடும்பத்தினருக்கு பாதுகாப்பு இல்லை என போலீசாரிடம் புகார் அளித்தார். போலீசாரும் செந்தாமரையை எச்சரித்து ஜாமீனில் அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் சுதாகரன் வீட்டுக்கு சென்ற செந்தாமரை வீட்டில் இருந்த சுதாகரன் மற்றும் அவரது தாயார் என இருவரையும் அரிவாளால் சர்ற மாரியாக வெட்டி கொலை செய்தார். இதனை அக்கம் பக்கத்தினர் பார்த்த நிலையில் செந்தாமரை அருகில் உள்ள காட்டுப்பகுதிக்குள் சென்று மறைந்துள்ளார். சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் உயிரிழந்த இருவரின் உடலையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். காற்றுக்குள் மறைந்திருந்த செந்தாமரை ஒரு கட்டத்தில் பசிபொறுக்க முடியாமல் வீட்டுக்கு சென்றுள்ளார். அப்போது காத்திருந்த போலீசார் செந்தாமரையை மடக்கி பிடித்து கைது செய்தனர். அக்கம் பக்கத்தினரிடம் போலீசார் விசாரணை செய்தபோது செந்தாமரை ஒரு சைக்கோ கில்லர் என்பதும் ஊரே அவரை பார்த்து பயந்திருந்ததும் தெரிய வந்துள்ளது. மேலும் செந்தாமரையிடம் போலீசார் விசாரணை செய்தபோது பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகின. பக்கத்து வீட்டுக்காரர்களோடு ஏற்பட்ட பிரச்சனையால் தனது மனைவியும் 2 மகள்களும் பிரிந்து சென்றதாகவும் பக்கத்து வீட்டினரை கொலை செய்ததை போல மனைவி மகள்களையும் கொலை செய்ய லிஸ்ட் போட்டு வைத்திருந்ததாகவும் கூறப்படுகிறது. தான் ஒரு புலி எனவும் வேட்டையாட வெளியே வந்திருப்பதாகவும் போலீசாரிடம் செந்தாமரை கூறியதாக போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது. மேலும் செந்தாமரையின் மகள் தனது தந்தையை தூக்கிலிட வேண்டும் எனவும் இல்லையென்றால் தங்கள் குடும்பத்தையும் கொலை செய்து விடுவார் எனவும் தெரிவித்துள்ளார். ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேரை சைக்கோ கில்லர் கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது.